சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்கே இருங்க. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்றோம். இதுல போன தடவை விட இந்த தடவை பெரிய லெவல்ல வரணும். அப்பத்தா கைமனோங்கிற பேரு இனிமே நமக்கு சட்டப்பூர்வமாவே சொந்தம். அதனால இந்த ஃபேக்டரிய திறந்து வைக்கிற முழு உரிமையும் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட். யாரு? நானா? நானா செவந்தி சீஃப் கெஸ்டா? யாரோ வர போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு செவந்தி. பாட்டி, இந்த அப்பத்தா கைமனமே உங்களோட உழைப்பு பாட்டி. உங்களோட அறிவுரை இல்லைன்னா இவ்ளோ தூரம் இது வளர்ந்திருக்காது. ஆமா அத்தை, அப்பத்தாங்கிறது நீங்க தானே. நீங்க திறந்து வைக்கிறதா நியாயம். வாங்கத்த உள்ள போலாம். கடவுளே, இந்த இடம் மாதிரி இன்னும் பெரிய இடமா இந்த ஃபேக்டரி வளரணும். அதுக்கு நீதான்ப்பா உதவி செய்யணும். அனி, பிரியாணி ரெடி தானே? ரெடி செவந்தி. அதுல ஒரு பார்சல் எடுத்துட்டு வாங்களேன். இதோ எடுத்துட்டு வரேன். இந்த செவந்தி. விஜய், நீங்க தான் முதல் பிரியாணி வாங்கி இதை தொடங்கி வைக்கணும். நீங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஃபேக்டரி திரும்ப தொடங்கி இருக்காது. உங்க மூலமா தானே எங்களுக்கு ஜட்ஜு கிடைச்சாரு. அவர் மூலமா தான் திரும்ப எங்களுக்கு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு. அதனால நீங்க தொடங்கினா நல்லா இருக்கும்னு நானும் சிந்துவும் ஆசைப்படுறோம். முதல் பிரியாணியை நீங்களே வாங்கிக்கோங்க. என்ன செவந்தி, நானா? விஜய், பிரியாணி வாங்கிக்கோங்க. உங்க கையில எவ்வளவு காசு இருக்கோ கொடுங்க, நாங்க சந்தோஷமா வாங்கிக்கிறோம். ஒரே ஒரு நிமிஷம். இந்தாங்க, முதல் பிரியாணின்னு சொல்றீங்க. அதை என் கையால இருந்து வேற தொடங்கி வச்சிருக்கீங்க. எனக்கு இப்ப பொறுப்பு அதிகமாயிருச்சு உங்களை விட. சோ இது பெருசா வளரணும்னு நான் தான் ஆசைப்படணும். அதனால இந்தாங்க பிரியாணிக்கான பணம். ஐயோ விஜய், எதுக்கு இவ்ளோ? சும்மா ஒரு 101 ரூபாய் கொடுங்க போதும். சார் இருங்க சார். இந்தாங்க சார், இதை வச்சு 501 கொடுத்துருங்க. 501? சுசிலாக்காவோட 1 ரூபா சேர்த்து செவந்தி என் கையால பிசினஸ் தொடங்குறீங்க. லட்சமா பணம் கொட்ட வேண்டாமா? அதனால தயங்காம இதை வாங்கிக்கோங்க. பாட்டி, சிந்து வாங்க. போங்க. இந்தாங்க இந்தாங்க. இந்தாங்க. அப்புறம் செவந்தி, எனக்கு இந்த ஒரு பாக்கெட் பிரியாணி மட்டும் தானா? இங்க எதுவும் கிடையாதா? ஐயோ, பிரியாணி எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு. இது நீங்க ஃபார்மாலிட்டிக்காக வாங்குனது. இது நீங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கோங்க. இப்ப இங்க எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட போறோம். ஓகே, ஐ அம் ரெடி. நல்லா சாப்பிடுங்க. விஜய், நீங்க நல்லா சாப்பிடணும். ஷோர் செவந்தி. அக்கா, ரொம்ப சாப்பிட்டு
திரும்ப நீயும் போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்காத. சார் இது என்ன பூர்ணிமா ஃபேக்டரி பிரியாணின்னு நினைச்சிங்களா? ஒரிஜினல் அப்பத்தா கைமணம் பிரியாணி. எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது. பாருடா. சாப்பிடுங்க சார். போதுமா? சார் கொஞ்சம் வைக்கட்டுமா? போதும் போதும், டயட்ல இருக்கேன், இதுவே சாப்பிட முடியல.